சார் இந்த அறிவிப்பு வந்து சிறுபலித்தனமான அறிவிப்பு சார். கார்லாம் முக்கியத்துவமே கிடையாது. மக்களுக்கு செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். அதுக்கு கார் தான் வேணும், எனக்கு இன்னொரு ஆள் வேணுங்கிறதெல்லாம் அது ஏற்கக்கூடியதெல்லாம் எனக்கு கருத்து கிடையாது. தற்சமயம் காரை வேற கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது யாரு வீட்டு காசு, யாருக்கு எடுத்து கொடுக்கறது? நிறைய விஷயம் மாறணும். அது நல்லதானே, கார் வச்சு நல்லதானே சார். இல்ல அது ஒண்ணும் எனக்கு சரியா படுற மாதிரி தெரியலங்க சார். அது வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. பார்த்தாலும் அது மக்களோட காசு, அதை எடுத்து பயன்படுத்துறது நல்லா இல்லை. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல சார். இந்த அறிவிப்பு வந்து சிறுபலித்தனமான அறிவிப்பு சார். தமிழ்நாட்டில் தற்போது இருக்க சூழ்நிலையில நிதிநிலை ஆதாரம் சுத்தமா இல்லை. எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. கஜானா காலின்னு சொல்லி முதல்வர் அமைச்சர் பதவியேற்ற பொழுது கூறினாரு. தற்சமயம் காரை வேற கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது யாரு வீட்டு காசு, யாருக்கு எடுத்து கொடுக்கறது? மக்கள் காசு தானே. இவங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு சாதாரண டவுன்ல இருக்க கவுன்சிலர்களுக்கு, ஊராட்சி மன்ற காரங்களுக்கே உறுப்பினருக்கே கார் இருக்கு. ரெண்டாவது 100 ரூபா 1000 ரூபா கட்டினா கூட கார் கொடுக்கறதுக்கு எல்லா கம்பெனிக்காரங்களும் தயாரா இருக்கிறாங்க. இதை வந்து முதல்ல என்ன செஞ்சிருக்குன்னு இலவசமா கொடுக்காம எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரு டியூவா கொடுத்துட்டு மீதி மாசம் மாசம் நீயே கட்டிக்க உன் சம்பளத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஒரு அர்த்தமா இருக்கும். இதை இப்படி செஞ்சிருக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியது. அந்த எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கறக்கூடிய காருக்கு உண்டான ஓஏ, டிரைவர், இதெல்லாம் எப்படி யாரு காசு கொடுக்கறது? இதெல்லாம் யாரு காசு? இதெல்லாம் மக்களே திருந்துங்க. ஒரு பெரிய மாபெரும் இளைஞர்கள் புரட்சி வர தயாராக இருக்கின்றது. முன்புலாம் காரில் எல்லாம் பஸ்ஸில் போனாங்க. அந்தந்த துறை சம்பந்தமா வந்து ஆய்வுக்கு போகும்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர்றாங்க. அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய காரு, ஜீப்பு எல்லாமே இருக்கு. அதில் கொண்டு போகலாம், அதில் போய் ஆய்வு பண்ணலாம். இதுக்கு சில அரசு அதிகாரிகளுக்கே காரு கிடையாது. அவங்களே அந்த கார் ரிப்பேர் ஆச்சுன்னா சொந்த காசை கை காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க காலகட்டங்கள்ல இப்போ மதுரையில எடுத்துக்கிட்டா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருந்தா அந்த பணம் வந்து யாருக்கு போகும்? அந்த செலவழிக்கிற பணம்லாம் கை காசெல்லாம் அரசு ஒர்க் ஷாப்புக்கு போகும். அந்த அரசு ஒர்க் ஷாப்ல ஆளே இல்லை, எந்த ஜாமானும் கிடையாது. அரசு வாகனம் பூராமே அவங்கவுங்க ஓட்டக்கூடிய தாசில்தாரு, ஏடி, பஞ்சாயத்து, இப்படி அவங்க கமிஷனரு இவங்கெல்லாம் சேர்ந்து சொந்த காசை போட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அரசு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க தயவு செய்து. அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதுண்ணே. இங்கே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வீடு இல்லாமல் இது இல்லாமல். இப்போ இந்த கரண்ட் பில்லு வேற கொஞ்சம் விலைவாசி கூடண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்ப்பாங்களா? இது கார்லாம் முக்கியத்துவமே கிடையாது. எம்எல்ஏ ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு கார் வாங்குற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். இல்லைன்னு சும்மா வேணா சொல்லுவாங்க ஒழிஞ்சு அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது நம்மளால. டிரைவரும் போட்டுறாங்க. அது செலவு தான் அவங்களுக்கு ஏற்கனவே மேற்கொண்டு. எவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க. சாதாரணமாக ஒரு 500 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்கலாம் 10 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னா எல்லா விஷயம் தெரிஞ்சானா அவர் எம்எல்ஏ இருக்கிறாரு. ஒரு பஸ்ஸுலையோ இல்லை எதில் மக்களுக்கு செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். அதுக்கு கார் தான் வேணும், எனக்கு இன்னொரு ஆள் வேணுங்கிறதெல்லாம் அது ஏற்கக்கூடியதெல்லாம் எனக்கு கருத்து கிடையாது. நீங்கள் பாருங்கள், சாதாரண பாமர மக்களை பாருங்கள். ஒரு ஆஃபீஸ்குள்ளே சென்னைக்குள்ள போய் வேலை பார்க்கணும்னா எத்தனை பஸ் மாதிரி எவ்வளோ அண்ணப்பட்டு போய் வேலைக்கு போகிறாங்களா இல்லையா? இவங்களுக்குலாம் என்ன வந்தது? நிறைய விஷயம் மாறணும். அதெல்லாம் 25,000 சம்பளம் எப்படி ஏற்றுக்க முடியும்? நிறைய பேர் படித்தவங்களாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. டிகிரி முடிச்சுட்டு 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்குலாம் வேலைக்கு கிடைக்காம இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி அறிவிச்சு கூட எடுக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு நீங்க எம்எல்ஏ உங்களுக்கு தானே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நீங்க கூட்டு வரீங்க காருக்கு. இதெல்லாம் தப்புங்க. காமராஜர் காலத்துல கார் வச்சுட்டு அவர்லாம் போனாரு, கிழிஞ்ச சட்டை போட்டு துண்டை போட்டு தானே மறைச்சிருந்தாரு. மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா எப்படி வேணாலும் செய்யலாம். உங்களை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா கார்ல தான் வந்து இறங்கிட்டா மக்களை போய் பார்க்கணும்ல. கார்ல வச்சு வர்றவங்க எதுக்குங்க போய் தொண்டு செய்யணும்? மக்களோட மக்களை நடமாட்டமா ஜனத்தோட போய் செய்யறவங்க தான் என்னை கேட்டா ஒரு பொதுவான விஷயம். இதுல வந்து
எல்லாரும் ஏத்துக்க முடியாதுங்க. அது 25,000 சம்பளம்னா எங்க இருக்கு? இன்னைக்கு படிச்சவங்களுக்கு 25,000 சம்பளம் ஸ்டார்டிங்ல கிடைக்க மாட்டேங்குது. 12 ரூபாய்க்கும் 15,000 ரூபாய்க்கும் மேல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது நல்லதானே, கார் வச்சு நல்லதானே சார் நம்மளுக்கு. கார் வச்சுன்னா இங்கேயும் வருது, ஒரு தவறுனா உடனே வர மாதிரி இருக்கும். உடனே நல்லது தானே மக்களுக்கு. டிரைவரோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்றது வந்து ஆமாம், நல்லது தான் அது. மக்களுக்கு ஒரு தகவல் சொன்னோம்னா உடனே வந்துருவாரு. கார்லன்னா அவர் ஒரு காரை பெட்ரோல் இல்லாம கூட இருக்கலாம், அது போட்டு வர லேட் ஆகும்ல. இதுனா உடனே போட்டு வச்சிருப்பாரு, உடனே டக்குன்னு வந்துருவாரு, கிளம்பி வந்துருவாரு. இந்த அறிவிப்பு வந்து நல்லதுதான். இல்ல அது ஒண்ணும் எனக்கு சரியா படுற மாதிரி தெரியலங்க சார். எம்எல்ஏக்கு கார் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது அவங்களோட பொலிட்டிஷியன் லைன்ல வந்து அது அவங்க சேஃப் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா இல்லாத மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களை வந்து பார்க்கணும்ல. இப்ப நானே இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தான். அப்ப என்னைய மாதிரி எத்தனை பெண்கள் சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் வந்து நம்ம டிவிக்கு அவங்க நம்ம சாருக்கு அவங்களோட பார்வைக்கு போகுதா என்னங்கிறது எங்களுக்கு சரியா தெரியல. நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சோ வந்து என்னைய மாதிரி இல்லாத மக்களுக்குமே வந்து அவங்க சேவை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இருக்கிறவங்க இருந்துட்டே இன்னும் மேலதான் வளர்ந்துட்டே இருக்காங்க. இல்லாதவங்களோட நிலைமை என்ன, அதை கொஞ்சம் பார்க்கலாம்ல. முதலமைச்சர் தான் இந்த மாதிரி கார் அறிவிச்சிருக்காரு ஒவ்வொரு எம்எல்ஏ. பாக்குறீங்க, அப்பதான் உங்களால ஆய்வுக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே. எப்படி பாக்குறீங்க? சரி, ஓகே. இந்த ஃபீல்டு விசிட் போய் எல்லாத்தையும் பாக்குறப்ப நல்லது நடந்தா சந்தோஷம் தான் சார். கண்டிப்பா எல்லா மக்களுக்குமே கிடைக்கணும், இல்லாத மக்களுக்கு கிடைக்கணும். முக்கியமா கிடைக்கிறவங்களுக்கே எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கணும்ன்றத காட்டிலும் இல்லாதவங்களுக்கும் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும்ன்றது என்னோட கோரிக்கை. ஆனா விமன்ஸ் அது வந்துட்டு நல்லா தெரியுது, எங்களுக்குமே நல்லா தெரியுது. எல்லா மக்களுமே நல்லா நிறையவே பயனடைகிறாங்க. ஸோ வந்து இந்த ஆட்சி வந்து எங்களை மாதிரி நிறைய பெண்களுக்கும் வந்துட்டு கை கொடுக்கும். கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஆட்சி, மாற்றம் ஒன்றை மாறாதது. அதை வந்து நான் வந்து பிலீவ் பண்றேன் சார். நல்லா பண்றாங்க. ஸோ எம்எல்ஏக்கள் பண்றாங்கன்னா அவங்க வரட்டும், நல்லபடியா ஃபீல்டு விசிட் வரட்டும், எல்லாத்துக்குமே கிடைக்கிறது கிடைக்கணும். ஓகே, இந்த கார் அறிவிப்பு, ஓட்டுநர் அறிவிப்பு வரவேற்கிறோம் சார். வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருனாலையும் போக முடியாது. சம்டைம்ஸ் ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா இவ வந்து ஒரு சேவை மனப்பான்மையில பண்றாங்கும் போது கண்டிப்பா எல்லா மக்களையும் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் சார். இந்த அறிவிப்பு வந்து இப்போதைக்கு இதா தெரியுது. பின்னாடி வந்து அது என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி அமையாதுல்ல. ஒரு எதிர்ப்புலாம் வரும் நிறையா. எனக்கு மட்டும் எப்படி நீங்கள் உங்க இதில் மட்டும் எப்படி கொடுப்பீங்க? இப்போ நடந்துக்கிட்டு இல்லை அது மாதிரி. 234 எம்எல்ஏக்குமே கொடுக்குறாங்களா எல்லா கட்சிக்காரர்களுக்குமா? ஆமா, கொடுத்தா நல்லதுதான். அது யார் வரவேற்க வேண்டியதுதான். அவங்க சொல்லையில கார் இருந்தா மட்டும்தான் ஆய்வுக்கு போக முடியும், மக்கள் பணி செய்ய. டிரைவர்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிற மாதிரி அது ஒரு பெருமை தான் இத்தனை பேர்களுக்கும். அது வேலை வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன். வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதனால அது ஒரு இது நல்லது வரது. அது வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. அது மக்களோட தேவையை பார்த்தாலே அதுவே சரியானதா இருக்கும். அதான் நம்மளோட கருத்து. இப்ப அந்த இது இருந்தாதான் உங்களால ஆய்வுக்கு போக முடியுன்ற மாதிரி கோரிக்கை விடுத்திருக்காங்க. அது பண்ணலாம். அது மூலயமா டிரைவர், கால் டாக்ஸி இவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே ரெண்டுக்கு பிடிச்சி அந்த மாதிரி கூட பண்ணலாம். அவங்களுக்கும் வாழ்வாரம் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை முன்னேற்ற தரம் ஏற்ற மாதிரி இருக்கும். இது எப்படி பார்த்தாலும் அது மக்களோட காசு, அதை எடுத்து பயன்படுத்துறது நல்லா இல்லை. இப்போ அந்த கார் இருந்தாதான் உங்களால ஆய்வுக்கு போக முடியும், மக்கள் பணி செய்ய முடியுன்றதான் அவங்க கோரிக்கையா இருக்கு. அந்த அடிப்படையில கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கவங்க அப்புறம் அந்த மாதிரி பார்த்தா வந்திருப்பாங்க. இல்லை அந்த அறிவிப்பு உங்க மனசுல எப்படி இருக்கு? இல்லை, போக பார்க்கறது நம்ம என்னன்னு பார்த்தா முடியும். கார் அறிவிச்சிருக்காங்க, டிரைவரோட சேர்ந்து கார் தர்றன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது இருந்தா மட்டும்தான் இவங்க ஆய்வுக்கு போக முடியும். இதுக்கு முதல்ல அந்த மாதிரி நடந்ததா? முன்னாடி இருக்கிற மாதிரி நடந்ததா? இது புதுசா இருக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா இல்லையா? அது வந்து எம்எல்ஏக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு விதியை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து ஏத்துக்கிற முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு பணிக்காக தான் கொடுக்குறாங்க, அதை வந்து உருப்படியா பயன்படுத்தணும்ல. அனைத்து எம்எல்ஏக்களுமே உருப்படியா பொதுமக்களுக்கு சேவை செய்யற பாணிப்புல போய் இது பண்ணாங்கன்னா நல்லது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்ல வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து டிரைவருக்கு இது முதலமைச்சருக்கு அவர் எம்எல்ஏக்கு கார் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. தேவையில்லாத செலவுகள், மற்ற வேணும்னா கார் வாங்கினேன், அதுக்கு லஞ்சம் வாங்கினேன், அதுக்கு அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு எம்எல்ஏ. இது வரைக்கும் அப்படித்தான் நடக்குது. இவரை அந்த மாதிரி முதல்வரே கொடுத்துட்டாருன்னா அந்த மாதிரி வாங்குறதுக்கான வேலைகள், லஞ்சம் வாங்குறதுக்கோ தவறா பயன்படுத்துறதுக்கான வேலைகள்லாம் இல்லை. அருமையான முதல்வர்,
அருமையான திட்டம். நல்ல சார் வரவேற்கிறேன் சார் இதை. நான் வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர். இதால நான் எந்த கட்சியா இருந்தாலும் இது வந்து அருமையான ஒரு திட்டம், அருமையான வரவேற்பு, மக்களுக்கு சந்தோஷமான விஷயம். இது வரைக்கும் இந்த முதலமைச்சர் பண்றது வந்து ரொம்ப மக்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும். ஏன்னா இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு துறைன்றது வந்து அதுக்கான வேலையே இல்லாம இருக்கு. பயம் வந்துருச்சு அதிகாரிகளுக்கு. எல்லா அதிகாரியும் நம்மள அந்த ஒரு சிலர் வந்து லஞ்சம் வாங்குற ஒவ்வொரு ஆளுகளுக்குமே இந்த மாதிரி ஒரு இது வரும்போது பயம் வருது அவங்களுக்கு. அதே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான முதல்வர், ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். மக்களோட தேவையை பூர்த்தி செய்கிறாங்க, அது ஓகே தான். ஆனால் இது எப்படி சொல்கிறேன்னு தெரிலையே. எம்எல்ஏக்கள் கார் இருந்தால் தான் அவங்களால மக்களை பார்க்க போக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிரைவரோட சேர்த்து தந்திருக்காங்க. ஓகே, அதை எப்படி பார்க்குறீங்க? கார் கொடுத்தது சரியானதா? கார் கொடுத்தது சரியானது தான். மக்கள் தேவைக்காக போகிறாங்க, அவங்களோட செயல்பாட்டுக்காக இது பண்ணுறனால சரியானது தான். இது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அது எம்எல்ஏக்களுக்கு இப்போ கார் இல்லை, கார் இருந்தால் மட்டும்தான் அவங்களால போக முடியும், மக்கள் பணி செய்ய முடியும்னு சொல்லி. அது ஒண்ணு நல்லதுதான், தப்பு கிடையாது. கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க, அப்படின்னா சார் கொடுக்கலாம். இந்த கார் இருந்தால் தான் ஆய்வுக்கு அதுக்கு போக முடியும், வைக்க முடியும். ரைட் தான் சார். ஓகே சார்.